மயிலாடுதுறையில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி இரட்டைமடி வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மீனவர்கள் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் யோகேஸ்வரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளது. இங்கு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் அந்த கிராமத்தில் உள்ள மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மீன்வளம் பாதிக்கப்படும் வகையில் ஒரு சில கிராமங்களில் மட்டும் அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டை மடி மற்றும் அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்தி மீன் பிடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை தடை செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைமை கிராமமான தரங்கம்பாடி தலைமையில் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படாத நிலையில் உடனடியாக சுருக்குமடி மற்றும் இரட்டை மடி அதிவேக திறன் கொண்ட இன்ஜினை பயன்படுத்தி சட்ட விரோதமாக மீன் பிடிக்கும் தொழிலாளர்கள் ஈடுபடுவர்கள் மீது அரசு பாரபட்சம் காட்டுவதாக கூறி அரசு மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மாவட்ட தலைமை கிராமமான தரங்கம்பாடி கிராமத்தின் தலைமையில் சின்னூர் பேட்டை, குட்டியாண்டியூர், மாணிக்க பங்கு உள்ளிட்ட பெரும்பாலான மீனவ கிராமத்தில் இருந்து இன்று ஒரு நாள் தொழில் மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தரங்கம்பாடி கடைவீதியில் டென்ட் அமைத்து 600க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சீர்காழி டிஎஸ்பி அண்ணாதுரை தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.